இது என்னடா புது ஃபீலிங்கா இருக்கு அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. எப்பவுமே காய்கறி சாப்பிடுறத விட எனக்கு நான்வெஜ் சாப்பிடுறது ரொம்ப பிடிக்கும். அந்த கருவாடு, மீனு, சிக்கன் இந்த மாதிரி. ஆனா, இந்த லாஸ்ட் 1 வீக்கா நாங்க காய்கறி அவ்வளோக்கா வாங்கல. மீனு, இந்த சிக்கனையும் வச்சு சமாளிச்சுட்ருந்தோம். சாப்பிடாதனாலயோ என்னமோ தெரியல, எப்படா காய்கறி சாப்பிடுவோம் அப்படின்ற மாரி ஃபீலிங்ஸாவே இருந்துச்சு. நேத்து ஞாயிற்றுக்கிழமை இல்லையா மார்க்கெட் போயிட்டு காய்கறி நெறைய வாங்கிட்டு வந்துட்டோம். இன்னைக்கு இந்த காய்கறிகள்லாம் சமைக்கும்போது ரொம்ப ஆசையா இருந்துச்சு. என்னமோ ரொம்ப வருஷமா காய்கறியே சாப்பிடாம பல வருஷம் கழிச்சு சாப்பிட்ட மாரி ஒரு ஃபீலிங்கா இருந்தது. இன்னைக்கு வெண்டைக்காய் பொரியல் செய்யலான்னு சொல்லிட்டு எல்லா வெண்டைக்காயுமே கட் பண்ணிட்டேன். ஏன்னா, அந்த வெண்டைக்காய ஃப்ரிட்ஜில வச்சோன்னு வைங்களேன், அதுவாவே முத்திரும். அதனால ஃபர்ஸ்ட்டு காய்கறி வாங்கிட்டு வந்தோம்னா, அந்த வெண்டைக்காய ஃபர்ஸ்ட்டா காலி பண்ணிறது. அவரைக்காய் போட்டு சாம்பார் மாதிரி வச்சுட்டு, இந்த வெண்டைக்காவ தான் பொரியல் பண்ணேன். வெண்டைக்காய் வந்து வளவளப்பு தன்மை போறதுக்கு வந்து ஒரு தக்காளிய அரைச்சு அது கூட மிக்ஸ் பண்ணா வளவளப்பு போகும்ன்னு சொல்லிட்டு ஒரு ரீல்ஸ்ல பார்த்தேன். சரி நாமளும் எக்ஸிக்யூட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எக்ஸிக்யூட் பண்ணா, உண்மையாவே அந்த வளவளப்பெல்லாம் போயிருச்சுங்க. நல்லா வந்து இந்த டிப்ஸ் ஒர்க் ஆச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.